அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆஃப்ரிக்காவில் இருந்த அக்கா செஞ்ச கேக் தான். அவங்கக்கிட்ட ஓவன் இல்லை, எப்படி செய்வீங்கன்னு கேட்டதுக்கு விறகடுப்புலன்னு சொன்னாங்க. அதனால சரி நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு எடுத்தேன். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி இல்லை, முட்டை கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனாங்க. இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இது வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர்னு சொன்னாங்க. அடுத்தது சர்க்கரை ஆட் பண்ணாங்க. அதுவும் ஒரு 1/4 கிலோ சர்க்கரைன்னு சொன்னாங்க. எல்லாமே பேக்கெட்டில் கடையில் வரும்போதே அளந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சர்க்கரை ஆட் பண்ணினதுக்கப்புறமா இதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் அரைச்சிக்கணும்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் போல் எப்போவும் செஞ்சுட்டே இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி. அதனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருப்பாங்க. பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது சரியாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு செக் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அது வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது நைஸாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது ஃப்ளேவருக்காக லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணாங்க. எதுக்காக இதை ஆட் பண்ணின்னு கேட்குறப்போ வெண்ணிலா இல்லை, அதனால இதை ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆட் பண்ணாங்க. மேல் தோலை மட்டும் அழகாக சீவி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அவங்க கிரைண்ட் பண்ணும்போது அரைச்சி வரல. அந்த தோல் வந்துட்டு அரைப்பட்டிருக்கு, ஆனால் ஃபுல்லாக அரைப்படல, அங்கங்கே லைட்டாக இருந்தது. ஆனால் அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் வெண்ணிலா இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் கூட லெமன் கேட்டப்போ ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா மேலே இருந்து தோலை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதுவும் ஃப்ளேவர் நல்லா தான் இருந்தது. முட்டையோட வாசனையே தெரியல அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மைதா மாவு ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணினாங்க. மைதா ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஈஸ்ட் ஆட் பண்ணினாங்க. நான் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஆனால் ஈஸ்ட் ஆட் பண்ணி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ஆட் பண்ணினாங்க. ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மாவு மிக்ஸ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணினாங்க. ஏன்னா அது மிக்ஸி லைட்டாக சுற்றுறதுக்கு மொல்லமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இடையில ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இடையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவலை, பேப்பரும் அடியில் எதுவுமே போடல, அப்படியே டைரெக்டாக இதில் உள்ளே ஊற்றிட்டாங்க. எல்லா மாவையும் ஊற்றுனதுக்கப்புறமா டேப் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஷேக் பண்ணி பார்த்துட்டே மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இதுதான் அவங்க பேக் பண்ண போகிற அவன். அடுப்பு கறி எடுத்து கேக் மூடி வச்சுட்டு அந்த கேக் பேட்டரை மூடி போட்டு அதுக்கு மேலே அடுப்பு கறி எடுத்து வச்சுட்டாங்க. அதேமாரி கீழேயும் கொஞ்சமாக ஒரு 2-3 அடுப்பு கறி மட்டும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு வேக விட்டாங்க. ஒரு 1/2 hour கழித்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. பாருங்கள், இப்போ மேலெல்லாம் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. அப்புறம் திரும்ப இன்னும் வேகணும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. கேக் நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்துருந்தது. இதை வந்து ஈஸியாகவே ஃப்ளிப் பண்ணிட்டாங்க. தட்டத்தில் வச்சு இப்படி ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா அதுவே வந்துடுச்சு ஈஸியாக. அப்புறம் ஃபோர்க் வச்சு நடுவில் ஸ்லைஸாக பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.